உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்க கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு பார்த்தா டேய் ராகவா, நீ எடுத்தியாடா? இல்லப்பா, நான் எடுக்கல. பிரச்சனை என்னோட முடியட்டும். இதுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பணத்தை எடுத்தது நான் தான், அது அப்படியே இருக்கட்டும். என் டவல் பேக்ல இருக்கு, உன் டவல் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வைக்க வேண்டியதானே? வச்சுக்கலாம் தான். திரும்பவும் தேவைப்பட்டா மறுபடியும் பேக் பண்ணும்ல, அதுதான். மாறா, நீ என்கிட்ட போய் சொல்லுவியா? புரியல. இல்ல, என்கிட்ட நீ எப்பயுமே உண்மையா இருக்கிறதா தான் சொல்லுவ. அப்படி இருக்கும்போது பொய்யும் சொல்லுவியான்னு தான் கேக்குறேன். இல்ல, எனக்கு இந்த உண்மை பொய்லாம் நம்பிக்கை இல்லை. எது நல்லதோ அது உண்மை, எது கெட்டதோ அது பொய், அவ்வளவுதான். சரி, அப்போ எந்த நல்லதுக்காக இப்ப நீ பொய் சொன்ன? படத்தை நீ எடுத்த? ஆமா. மாறா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்கிட்ட போய் சொல்லாத. நீ திருடல. என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? நான் பணம் எடுக்க மாட்டேனா? எனக்கு தேவைன்னா நான் எடுப்பேன். பெருசா சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். அப்ப சரி, நீ தான் பணத்தை எடுத்த. எதுக்காக எடுத்தேன்னு சொல்லு. எனக்கு பர்சனலா தேவை இருந்துச்சு, அதனால எடுத்தேன். பர்சனல் விஷயம்னு சொன்னதுக்கு அப்புறமா அதை கேட்கறது தப்பு. எடுத்தா 2-3 நாள்ல திருப்பி வச்சலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். மாற, என்ன முட்டாளாக்காத. நான் எடுத்தேன்னு சொல்லி அப்பா திட்டி பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம அதையே கேட்டுட்டு இருக்க? திரும்ப திரும்ப கேட்டா மட்டும் நான் எடுக்கலன்னு சொல்லிடுவேனா? நீ அந்த பணத்தை எடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லி உங்க அப்பா கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிற? செய்யாத தப்புக்கு நீ எதுக்கு இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கணும்? இத பார், பணத்தை நான் தான் எடுத்தேன். நம்புறது நம்பாதது உன் இஷ்டம். முடிஞ்ச பிரச்சனையை விடாம திரும்ப திரும்ப வளர்த்துக்கிட்டு போய் வேலைப்பார். இவங்க பெரிய சிஐடி, இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாங்க. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருவா. என்னத்த என்ன சமைக்கிற? ஏதோ ஒண்ணு சமைக்கணும் இல்லடா, எல்லாரும் பசியோட இருப்பாங்க. என்ன உனக்கு ரொம்ப பசிக்குதா? ஏதாவது வேணுமா? ஆமத்த, லைட்டா ஒரு தோசை ஊத்தி கூட. அவ்வளவுதானே, இருடா வரேன். இரு, தள்ளு. ஒரே பசி. இரு டக்குன்னு ஊத்தி கொடுத்துறேன். இப்போதைக்கு சாப்பிட்டுக்கோ. இந்தா புடி, சாப்பிடு. பூண்டு சட்னியா? ஆமாடா, சாப்பிடு. ராகவனோட ஃபேவரட்ல? ஆமா, நேத்தே கேட்டா, அதான் இன்னைக்கு வச்சேன். சூப்பர் சூப்பர். என்னதான் நீ என் மேல பாசமா இருக்கேன்னு சொன்னாலும் ராகவன் மேல உனக்கு தனி பாசம் தான்ல? டேய், எனக்கு நீங்க 3 பேருமே ஒண்ணுதான்டா. சும்மா நடிக்காத. விட்டுருந்தா அப்பா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பாரு. ஏதோ அப்படி இப்படின்னு பேசி என்ன வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்ட. அப்ப கூட நான் வீட்டை விட்டு போயிடுவேன், எனக்காக மாறின கூப்பிடுன்னு தானே பேசினேன். ராகவன் தான் பணத்தை எடுத்தான், என் மேல அந்த தப்பு இல்லைன்னு உன்னால சொல்ல முடியல பாத்தியா? ஏண்டா, நீ தானே சொல்ல வேணான்னு சொன்ன. நான் அப்படிதான் சொல்லுவேன். உன்னை யாரு ஃபாலோ பண்ண சொன்னா? எங்க 3 பேர்த்துல முதல்ல நீ அவனை தானே வளர்த்துருக்க. என்ன இருந்தாலும் நேச்சுரலா அவன் மேல பாசம் இருக்கிறது இயல்புதான், தப்பு சொல்ல முடியாது.
என் பொண்டாட்டி கூட எனக்கு 1008 பிரச்சனை, என் கூட வாழவே மாட்டேன்றா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க அண்ணனை நான் கொலை பண்ணேன்னு நம்பிட்டு இருக்கிறனால தானே. நிஜமாவே நானும் அவளும் சேர்ந்து வாழணும்னு நினைச்சிருந்தேன்னா நேராக அவகிட்ட போய், வீரா வீரா, உங்க அண்ணனோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் உன் புருஷன் இல்ல ராகவன் தான் சொல்லியிருப்பல்ல. ஏன் சொல்லல? அத சொன்னா ராகவன் வாழ்க்கை கெட்டு போயிடும், அப்பாவும் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சு தானே என்னை ஏசுநாதர் மாதிரி வளர்த்து விட்டுருக்க. எல்லா பாவத்தையும் நான் சுமக்கணும். இப்ப எதுக்கு அழுவுற? இப்ப எதுக்கு அழுவுற? ஹே, நான் சும்மா சொன்னேன். இங்க பாரு, எங்க 3 பேர்த்துல என் மேலதான் பாஸ் அதிகம்னு எனக்கு தெரியும். சும்மா விளையாட்டுக்கு உன்னை கிண்டல் பண்ணத்த. அழுவாத, நைட் டைம் மேக்கப் கலைஞ்சிடும். இங்க பாரு, ராகவனுக்கு மட்டுமா பூண்டு சட்னி பிடிக்கும்? எனக்கும் தான் பிடிக்கும். எனக்கும் செத்தா நீ வச்சிருக்க. இதோ கேட்ட உடனே தோசை ஊத்தி கொடுக்குற. இதெல்லாம் எனக்கு யார் செய்வா? அழுவாதன்றல. என்ன நீ? இல்லடா, நீ விளையாட்ட சொன்னாலும் அது எல்லாமே உண்மைதானே மரா? ஏய், நீ என்ன இவ்ளோ சீரியஸ் ஆயிட்ட? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். எப்போ நான் அவன்கிட்ட விளையாட்டா சொல்ற மாதிரி இப்பயும் பண்ணிட்டேன். என்னமோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பேசினதே இல்லாத மாதிரி சொல்ற. ராகவனும் இப்படிதான் பேசுவான், கார்த்தி இப்படிதான் பேசுவான். அது வேற, இது வேற மரா. எல்லாம் ஒண்ணுதான். நீ தப்பா எதுவும் யோசிக்காத. சத்தியமா உன்னை ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொல்லத்த. நீ இப்பெல்லாம் யோசிப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் வாயே திறந்திருக்க மாட்டேன். இப்ப நடந்த பிரச்சனையில என் பொண்டாட்டியோட சைலண்டா தான் நின்னான். நீ தானே என் மருமக இந்த வீட்டுல இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன்னு கிளம்புனேன். அப்ப நான் உனக்கு எவ்வளவு முக்கியம். என்ன சமாதானப்படுத்தணும்னு சமாளிக்கிறல்ல. ஐய, சத்தியமா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த நினைப்புமே இல்ல. இங்க பாரு, நீ உண்மையை சொல்ல வந்தா நானே உன்னை தடுத்திருப்பேன். பாவம் தான், நல்லா இருக்கட்டும். சரி, நீ இன்னொரு தோசை ஊத்து. இப்ப தோசை ஊத்த போறியா இல்லையா? நீ ஊத்தலன்னா என்ன, நானே ஊத்துறேன். நவுறு போ. இது என்ன பெரிய கம்பு சுத்துற வேலையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.